அல்லேலூயா. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 118 அதிகாரம் 23வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். அது கர்த்தராலே ஆயிட்டு நம்மளோட கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிட்டு நம்மளோட கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. போனோம் வேலைக்கிழமை பரலோகத்தை பேசின வார்த்தை கேட்டுட்டு நான் அட்டவடிப்படி வேதத்தை வாசிக்கும்போது இதை நான் எடுத்துக்கொண்டேன். அன்றைக்கி அந்த செவ்வாய்க்கிழமை ஊழியக்காரர் கொண்டு பேசும்போது நல்ல ஒரு மெசேஜை நான் கேட்டுட்டு சந்தோஷமாக கடந்து இந்த இடத்த விட்டு போகும்போது சாப்பிட்டோன்னே இந்த அட்டவணை பக்கம் நான் வாசிக்கும்போது இந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. அல்லேலூயா. அது கர்த்தரால் ஆயிட்டு நம்மளோட கண்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போது கர்த்தரால் எதெல்லாம் நடக்கிறதோ, கர்த்தரால் எதெல்லாம் ஆகிறதோ அது நம்ம கண்களுக்கு எப்படி இருக்க தெரியுமா? ஆச்சரியத்தை உண்டாக்கும்படி கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மனுஷனால் எதெல்லாம் ஆகுதோ அது நம்ம கண்களுக்கு எப்படி ஆகாதா? ஆச்சரியம் உண்டாகாது. ஆனால் உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன்னோட படிப்பில் எதெல்லாம் கர்த்தரால் ஆகிறதோ அதெல்லாம் நிச்சயமாக எப்படி இருக்க தெரியுமா? நம்ம கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்க போக செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 22வது வசனத்தை கூட வாசிக்கலாம். வீடு கட்டுகிறவர் ஆகாத என்ற கல் என்ன ஆயிடுச்சா? மூளைக்கு அது என்ன ஆயிடுச்சு? தலைக்கல்லாக ஆயிடுச்சு. அப்போது வீடு கட்ட யார் ஒதுக்குறாங்களோ அந்த கல் என்ன ஆச்சா? கட்டடம் தாங்கிட மூளைக்கல்லாக அது ஆயிடுச்சுன்னு நம்ம பார்க்குறோம். மத்தேயு 21 அதிகாரம் 42வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். மத்தேயு 21 அதிகாரம் 42வது வசனம். வில்லியா. அப்போது இயேசுவே சொல்கிறாரு, எந்த கல் தள்ளப்பட்டதோ அந்த கல் கர்த்தரால் என்ன ஆயிடுச்சா? மூலக்கல்லாக ஆயிடுச்சு. அது கண்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது? ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போது இன்றைக்கி ஒருவேளை இந்த நாட்களிலே ஒருவேளை நீ தள்ளப்பட்டு இருக்கிறாயோ, நீ ஒதுக்கப்பட்டு இருக்கிறாயோ, கண்ணீரோடு இருக்கிறாயோ, வேதனோடு இருக்கிறாயோ, நிச்சயமாக கர்த்தர் உன்னை என்ன பண்ண போனாரா? மூலக்கல்ல உன்னை வைக்க போகிறார். பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கோம்னா அது ஆச்சரியமாக இருக்குது. ஐயோ, இது தள்ளப்பட்டு கல்லாச்சே, இது ஒதுக்கப்பட்டு கல்லாச்சே, இது வேணான்னு நாங்கள் தள்ளப்பட்டு கல்லாச்சே, அப்படி நிச்சயமாக உன்னை என்ன பண்ணுவாரா? ஆச்சரியமாக கர்த்தர் உன் ஆக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் தாவீது கூட எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா, குடும்பத்தில் தள்ளப்பட்டவனாக இருந்தான். குடும்பத்தில் தள்ளப்பட்டவனாக இருந்தான், ஒதுக்கப்பட்டவனாக இருந்தான், ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான். அந்த பொற்காலத்தில் போய் நிற்கும் போது கூட நீ இந்த இடத்துக்கு நீ வர தேவையில்லை, ஆனால் என்ன பண்ணாங்க? தள்ளி வைத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட தள்ளி வைத்து இருந்தவனை தான் தாவீது அந்த இடத்துல கோலியாத்தை தாவீதால தான் கோலியாத்தை ஜெயிக்க வைக்க கர்த்தர் அந்த இடத்துல தாவீதை பயன்படுத்தினார். யாரெல்லாம் வேணான்னாங்களோ, யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ அந்த இடத்துல தாவீதை கொண்டு தான் அந்த இடத்துல என்ன பண்ணார்? ஒரு ஜெயத்தை கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனத்துக்கும். 40 நாள் கோலியாத் என்ன பண்ணிக்கிறான்? ஒன்று கொண்டு வாங்கன்றான். ஆனால் யாருமே என்ன பண்ணல, போல. ஆனால் யாரெல்லாம் தள்ளப்பட்ட தாவீது அந்த இடத்துல கர்த்தரை பயன்படுத்தினா எல்லாரும் ஆச்சரியமாக தாவீதை பார்த்தாங்க. அல்லேலூயா. சின்ன பையன்தான், எல்லோரும் எப்படி பார்த்தாங்க? ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதே போல் உன் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு வேளை தள்ளப்பட்டு இருக்கிறையோ, ஒதுக்கப்பட்டு இருக்கிறையோ, உன்னோட கர்த்தரை பயன்படுத்தும் போது நிச்சயமாக எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? ஆச்சரியமாக உன்னை பார்க்கத்தக்கதா கர்த்தர் உன்னை உயர்த்த வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்ப கூட அண்ணனுங்க என்ன பண்ணாங்க? தள்ளிட்டாங்க, வித்துட்டாங்க. ஆனால் ஏசப் என்ன பண்ணுறாரா? அடிமையாக போனான், குயிலே இருந்தான், தள்ளப்பட்டவனாக இருந்தான், பழி ஏற்றுக்கொண்டான். ஆனால் அப்படி இருந்தவன் தான்
எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் தேசத்தை அநேக நாடுக்கு அவன் தான் ஆகாரத்தை கொடுக்கும்படியே கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சார். கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சார். எப்படி பார்த்துருக்கவங்க எல்லாருமே ஏசப்பே ஆச்சரியமாக பார்த்துருப்பாங்க. அண்ணனுங்களோட நினச்சி பார்த்துருக்கவே முடியாது இது ஏசப்பேவா ஆனால் அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாரும் கண்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கும்படி அநேகருக்கு அதிபதியாக கர்த்தர் அந்த இடத்துல அவனை பயன்படுத்த நான் பார்க்குறோம். அல்லேலூயா. அப்படி உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் கூட செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். யாரெல்லாம் இன்றைக்கி தள்ளப்பட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இன்றைக்கி ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்களோ, அப்படியே பட்டவங்களாக தான் கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? பயன்பட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். உயிர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியே பட்டங்களை வாழ்க்கையிலே தான் ஒரு ஆச்சரியத்தை பார்க்கும்படி, உன் கண்ணுகளால் பார்க்கும்படி உனக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நிச்சயமாக உனக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி தான் உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் கூட தள்ளப்பட்டிருக்கிற முன்னே என்ன தான் அவர் என்ன பண்ணுறா? ஆச்சரியமாக பார்க்கத்தக்கதான அற்புதத்தை அதிசயத்தை உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலே செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 139 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். 139 6. இந்த அறிவு எப்படி இருக்குதா? மிகுந்த ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அப்போது மேலாவது 5வது வசனத்தை வாசிங்களா? அதே 39:5 எப்படி இருக்கிறான்? முன்புறத்தில் பின்புறத்தில் நீர் என்னை நெருக்கி கரத்தை எப்படி என்ன பண்ணிக்கிறீங்க? என் மேலே வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படி உன்னோட அறிவு எப்படி இருக்குதா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆண்டவரே. அதே 7வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்களாம். ஆவிக்கு மறுவாக நான் எங்கே போவேன்? உன் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் எங்கே போனாலும் நீ நான் பாதாளத்தை போனாலும் நீர் இருக்கிறீங்க. நீ எங்கே போனாலும் நீ இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனால் அங்கே சொல்கிறத நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. ஐயா சொன்னதை போல் அவர் பார்க்கல நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் நீ பாதாளத்தை போனாலும் அவர் இருக்கிறார். நீ எங்கே போனாலும் அவர் இருக்கிறார். அவர் கண்களுக்கு மறைவாந்த ஒன்றுமே கிடையாது. அவர் கண்களுக்கு மறைவாந்த ஒன்றுமே கிடையாது. அப்போது இன்றைக்கி ஐயா சொல்லும்போது எப்படி தெரியுமா? ஒரு பயம் நம்மளுக்குள்ளே வருது. ஒரு பயம் நம்மளுக்குள்ளே வருது. ஒரு பதட்டம் வருது. ஐயோ நான் என்ன செய்யணும்? அவர் எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். மற்றவங்களை குற்றவாளிகளை நீங்கள் என்ன பண்ணாங்க? தீர்க்காதீர்கள். அவர் தீர்மானிக்கிறவர். அவர் நியாயம் தீர்க்கிறவர். அவர் நியாயம் தீர்க்கிறவர். அவர் விசாரிக்கிறவர். அவர் ஒருவர் இருக்கிறார். மற்றவங்களே குற்றவாளிகளை நம்ம தீர்க்கக்கூடாது. ஐயோ நீ இப்படி இருக்கிறே, நீ அப்படி இருக்க, மற்ற யாருமே தீர்க்கக்கூடாது. ஆனால் எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு நாளில் அவர் விசாரிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் விசாரிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தவறு செய்கிறவங்க வேதத்தில் வெளிப்படுத்த விஷயம் சொல்கிறோம். பரிசுத்தமான்கள் ஒன்றா எப்படி இருக்கட்டும்? பரிசுத்தமான்களே இருக்கட்டும். பாவம் செய்கிறோம், பாவம் செய்யட்டும். அநியாயம் செய்கிறோம், அநியாயம் செய்யட்டும். அவனவனு கிரியத்தக்கத பலனே அவனுக்கு நான் அழிக்க நான் வல்லவராக இருக்கிறேன். அவனுக்கு அழிக்க நான் வல்லவராக இருக்கிறேன். இன்றைக்கி மற்றவங்க என்ன பண்ணாதான்? பேசாதீங்க. அவன் அப்படி நியாயம் தீர்க்காதீங்க. நியாயம் தீர்க்கிற ஒருவர் அவர் இருக்கிறார். அவருக்கு மறைவாந்த ஒன்றுமே கிடையாது. அவருக்கு மறைவாந்த ஒன்றுமே கிடையாது. இந்த நாட்களில் நிச்சயமாக அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 28:29 ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 28:29. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறான்? செயலில் மகத்துவமானவர். அவர் ஆச்சரியமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 29வது வசனம் வாசி. அவர் போதகத்தை கேட்டு என்ன பண்ணாங்க ஜனங்க? ஆச்சரியப்பட்டார்கள். அவர் போதகத்தை கேட்டு ஜனங்க ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது இயேசு போதகம் பண்ணும்போது அவர் எப்படி பண்ணிப்பார்? ஆனால் ஜனங்கள் அந்த போதகத்தை கேட்டு என்ன பண்ணாங்களா? ஆச்சரியப்பட்டார்கள். நாம் பார்க்குறோம்.
லூக்கா 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் கூட அவர் போதகத்தை கேட்டு ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஆச்சரியப்பட்டார்கள் வாசனம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை கூட அவர் போதகத்தை கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள்னு நம்ம நினைக்க பார்க்குறோம். இப்படி இந்த 3 வசனத்துலவே அவரு போதகம் பண்ணும்போது ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், ஆச்சரியப்பட்டார்கள்னு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 26. ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணாங்க, தேவனை மகிமைப்படுத்தினார்களை நம்ம பார்க்குறோம். மார்க் 10:24 ஒருத்தர் வாசிங்க. 10:24. சீசர்கள் என்ன பண்ணாங்க, ஆச்சரியப்பட்டார்கள். சீசர்கள் என்ன பண்ணாங்க, ஆச்சரியப்பட்டார்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. தாய் தகப்பன் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த தாய் தகப்பன் யார் தெரியுமா, இவரோட தகப்பன் தாயும் தன மகள் மரித்து போயிருக்கிறாங்க. அப்போ இயேசு வந்து சொல்லி அழைக்கிறார். என்ன பண்ணுதோ, தூங்கிட்டு டிஸ்டர்ப் அழுதி கொண்டு இருக்கிறாங்க. ஜனங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு மரித்து போன மகளை, எவிரி மகளை உயிரோடு எழுப்புறார் இயேசு. அப்போ என்ன பண்ணுறாங்களா, இயேசுவை பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க, ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னாக்கா இப்படியே வந்து அற்புதத்தை அதிசயத்தை செய்கிறவர் இருக்கிற மரித்து போன மகளை என்ன பண்ணுறாரு, உயிரோடு எழுப்புறார். அப்போ தாயின் தகப்பன் ஆச்சரியப்பட்ட நம்ம பார்க்குறோம். நம்மளோட வாக்கில் கூட இப்படி வந்து ஆச்சரியங்கள் நடக்கும்படி உனக்கு எனக்கு கூட செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்தது எல்லாமே எப்படிப்பட்டது, எப்படி பார்த்தேருமா, அவர் கிரியைகள் எப்படிப்பட்டதோ ஆச்சரியமாக இருக்குதை நம்ம பார்க்குறோம். ஒரு ஆதியோகம் பார்த்தோம்னா எல்லாத்தையுமே உருவாக்குறாரு. அந்த உருவாக்கத்தை நம்ம நினச்சி பார்த்தோம்னா நிச்சயமாக யாராலுமே செய்ய முடியாது. ஒரு மனுஷனை மண்ணால் படைத்து அவர் என்ன பண்ணுறாரு, சுவாச ஊதுறார், ஒரு மனுஷனுக்கு ஜீவனம் வருதுனாக்கா அது எப்படிப்பட்ட ஆச்சரியம் நம்ம வாழ்க்கையில் அவர் பண்ணுகிறான்னு நம்மளால் பார்க்க முடியுது. அல்லேலூயா. அப்போது அவர் எப்படிப்பட்டவரானா ஆச்சரியமான கர்த்தராக அவர் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஆச்சரியமான கர்த்தராக அவர் இருக்கிறார். 5 அப்பம் 2 மீன் தான் 5000 பேருக்கு போஷிக்க தகல அளவுக்கு அந்த இடத்துல ஒரு ஆச்சரியத்தை கர்த்தரை உண்டாக்கின நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ கூட என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கோ போகிறாங்க. ஆனால் ஒரு மாற்றம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படலை. ஒரு மாற்றமும் ஏற்படலை. எல்லாத்தையும் விற்று கூட என்ன பண்ணாங்க, செலவழிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் விற்று செலவழிச்சிட்டாங்க. ஆனால் அப்படி அந்த சூழ்நிலை ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ளே இருந்தது. இயேசுவோட கேள்விப்படுறாங்க, இயேசுவோட வஸ்திரத்தை தொட்டாகிலும் எனக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்குமோ அனு அந்த கூட்டத்தில், அந்த நெருக்கத்தில் தேடி இயேசுவை தேடி போகிறாங்க. இயேசுவை தேடி போகிறாங்க. தேடி போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஓரமாக அந்த வஸ்திரத்தை மட்டும்தான் தொடுத்து நம்ம பார்க்குறோம். அப்போது தொடுறாங்க, வல்லமை கடந்து வருது, சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஓடிடலான்னு அந்த இடத்த விட்டு கடந்து போகிறாங்க. இயேசு சீசர்களில் கேட்குறார், யார் என்னை தொட்டதுன்னு கேட்குறார். சீசர்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ ஜனக்கூட்டம் இருக்கிறவங்க உன்னை நெருக்கி கொண்டு இருக்கிறோம், யாருன்னு எங்களால் சொல்ல முடியும். இல்லை, என்னை யாரை தொட்டி இருக்கிறாங்க, என்னை யாரையும் தொட்டி இருக்கிறாங்க, என் வல்லமை கடந்து போயிருக்குது. ஆனால் சீசர்களே தெரியாது, ஆனால் இயேசுவை அறிந்திருக்கிறார். ஆனால் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் கண்களுக்கு எப்படி இருந்திருக்கு தெரியுமா, ஆச்சரியமாக இருந்திருக்கு அந்த இடத்துல. ஏன்னா வஸ்திரத்தை மட்டும்தான் தொட்டி இருக்கிறாங்க, அந்த வல்லமை கடந்து போயிருக்குது. அந்த 12 வருஷம்தான் பெரும் பாடு எல்லாம் மேலே ஒட்டி நீங்கிச்சு. அவளை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறா, நீ என்ன பண்ண, நீ விசுவாசம் சமாதானத்தோடு இந்த விட்டு என்னப்பா போ. அது வெளில அவங்களுக்கு என்ன இல்லை, சமாதானம் இல்லை, அது வெளில சந்தோஷம் இல்லை, அது வெளில நிம்மதி இல்லை. ஏன்னா ஹாஸ்பிட்டலாக அலைந்து கொண்டு இருக்கிறாங்க, மருந்து மாத்திரையை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்திரீயை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ என்ன பண்ண, சமாதானத்தோடு போன்றாரு. எதினால சமாதானத்தோடு போன்றாரா, சமாதானம் இல்லாத அந்த ஸ்திரீயை பார்த்தான் சமாதானத்தோடு போன்றான். அந்த வார்த்தை அவள் ஏற்றுக்கொண்டா, சமாதானத்தோடு அந்த இடத்த விட்டு கடந்து போகிறான். அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் வார்த்தை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம், எத்தனை பேர் வார்த்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம். ஐயா சொன்னார், இது எல்லாமே கடந்து போகும்,
எல்லாமே கடந்து போகும். ஆனால் இன்னைக்கு அது நம்மளை விட்டு கடந்து போயிருக்குதா? ஒன்றா நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அன்றைக்கி அவன் அப்படி பேசினானே, அன்றைக்கி அவன் இப்படி பேசினானே, நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம். ஆனால் வார்த்தை நம்ம வாக்கில் என்ன பண்ண மாட்டேன், கிரியை செய்ய மாட்டேன். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றோம், அந்த வார்த்தை கடைப்பிடிக்க மாட்டேன்றோம். அந்த வார்த்தை நீ ஏற்றுக்கொள்ளுவாயனா, கடைப்பிடிப்பாயனா, நிச்சயமாக ஒரு ஆறில் எப்படி தண்ணி கடந்து போதோ அதே மாதிரி உன் வாழ்க்கையில் இருக்க கஷ்டமான சம்பவங்களை கூட நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? கடந்து போக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கடந்து போக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தை நீ என்ன பண்ண மாட்டேன், கடைப்பிடிக்க மாட்டேன்ற, ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ற, வாழ்க்கையில் அதை அபேசப்படுத்த மாட்டேன்ற. ஆனால் 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ நீ சமாதானத்தோடு போனும் போது அந்த சமாதானத்தை வாங்கின்னு அந்த இடத்த விட்டு கடந்து போனாங்க. சமாதானம் அந்த வாழை கர்த்தர் அவளுக்கு அனுகிரகம் பண்ணினார நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஏன் இன்றைக்கி சமாதானம் இல்லை? ஏன் இன்றைக்கி சந்தோஷம் இல்லை? ஏன் இன்றைக்கி நிம்மதி இல்லை? ஏன் இன்றைக்கி பிரச்சனை? ஏன் இன்றைக்கி போராட்டம்? கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்களுக்கு என்ன பண்ணுவேன், ஆச்சரியம். அவர் செய்கிற எல்லா காரியமே உன் கண்களுக்கு ஆச்சரியமாக அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேன்றான், ஏற்றிக்கொள்ள மாட்டேன்றோம். அல்லேலூயா. கடைப்பிடிக்க மாட்டேன்றோம், வார்த்தையின்படி வாழ மாட்டேன்றோம், வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் அபேசப்படுத்த மாட்டேன்றோம். ஒரு அப்பா ஒரு தாய் தன் மகனை ஹாஸ்டலுக்கு படிக்க வைக்க பிரயாணமாக பண்ணி அனுப்புகிறாங்க, தூர தேசமாக அனுப்புகிறாங்க. அப்போது அந்த அப்பா அம்மா அனுப்பும்போது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கூட பையன்கிட்ட பைபிளை கொடுத்துட்டு அனுப்புகிறாங்க. நீ போய் அங்கே படிச்சுட்டு நல்லா வான்னு அனுப்புகிறாங்க. இந்த பையன் போயிடுறான். பையன் என்ன பண்ணுறான், போயிடுறான். பையன் போய் படிக்கிறான், படிச்சுன்னு இருக்கிறான். இருக்கிற பணம் என்ன ஆயிடுச்சுன்னா செலவாயிடுச்சு. இருக்கிற பணம் செலவாயிடுச்சு. அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். அப்போல்லாம் ஃபோன் கிடையாது. அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். அப்பா, நீ கொடுத்த பணம் என்ன ஆயிடுச்சுன்னா செலவாயிடுச்சு, எனக்கு பணம் தேவைப்படுகிறது. ஆனால் அப்பாவுக்கு லெட்டர் எழுதலாம். அப்பா மறுபடியும் லெட்டர் எழுதுறாரு. பைபிள் வாசிச்சான்றாரு. அப்பா என்னன்றா, பைபிள் வாசிச்சான்றாரு. இவனுக்கு என்னடா நான் பணத்தை கேட்டால் பைபிள் வாசிச்சான்னு கேட்குறான். ஆனால் உண்மையாக அவன் பைபிள் வாசிக்கலை. மறுபடியும் லெட்டர் எழுதுறான். யார் பையன் எழுதுறான், அப்பா எனக்கு பணம் தேவை அதிகமாக இருக்குதுப்பா, எதையும் வாங்கிறதுக்கு என்ன பணம் கிடையாது. அந்த லெட்டர் எழுதுறான். மறுபடியும் அப்பா ஒன்று லெட்டர் எழுதுறாரு. பைபிள் நீ வாசிச்சான்றாரு. பைபிளை வாசிச்சான்றாரு. இவனுக்கு ஒரு கட்டத்தில் கோபம் வந்துச்சு. முன்ன இங்கே நம்மளால் முடியாது. கடந்து வீட்டுக்கு வந்துடுறான். கடந்து வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட கேட்குறான். அப்பா கிட்ட கேட்குறான், நான் எனக்கு பணத்தை அதிகமாகுது, நான் லெட்டர் எழுதுறேன், நீ என்ன பைபிள் வாசிச்சா? பைபிள் வாசிச்சா? நான் வாசிச்சு தான் இருக்கிறேன் சொல்கிறேன். மறுபடியும் பைபிள் வாசிச்சான்ற, என்ன தான் உன் பிரச்சனை? எனக்கு பணத்தேவை தான் இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீ பைபிளை வாசிச்சிருந்தேனாக்கா ஒரு பேஜுக்கு நான் ஒரு நோட்டு அந்த இடத்துல நான் உனக்கு வச்சுருக்கிறேப்பா. உன் தேவை அன்றைக்கி சந்தித்தப்பட்டிருக்கும், உன் குறை நிறைவாயிருக்கும். ஆனால் அந்த அப்பா சொன்னார், ஆனால் பைபிளை அவன் திறக்கலை. ஐயா, இன்றைக்கி உன் கண்ணீருக்கு பதில் பைபிளில் இருக்குது. உன் பிரச்சனைக்கு பைபிள் வார்த்தை பைபிளில் இருக்குது. உன் போராட்டத்துக்கு வார்த்தை பைபிளில் இருக்குது. உன்னோட எல்லாம் விடுவிக்கும் நிச்சயமாக பைபிளில் இருக்குதுயா, பைபிளில் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோன்றான், அது படிக்கிறோம், அது வாசிக்கிறோம், அதை நம்ம என்ன பண்ணோம், நம்ம வாழ்க்கையில் அதை என்ன பண்ண மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான்றோம், அதுபடி நம்ம வாழ மாட்டான்றோம். அதனால தான் இன்றைக்கி சமாதானத்தை இழந்துட்டு, சந்தோஷத்தை இழந்துட்டு, நிம்மதியை இழந்துட்டு, கொடுத்துக்கிற வாழ்க்கையில் நிம்மதியாக வாழாமல் இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கி அந்த பையன் பைபிளை திறந்து பார்த்துன்னு தான் போய்க்கும். அவங்க அப்பா ஒரு ப்ரைஜுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, அவன் தேவைக்கான பணத்தை அந்த இடத்துல வச்சுக்கிறாரு. ஆனால் அவன் என்ன பண்ணல, பைபிளே திறந்து பார்க்கலை. பைபிளே திறந்து பார்க்கலை. இன்னைக்கு நீ வாலிப பிள்ளை இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், எல்லாருமே இருக்கலாம். வாலிப பிள்ளைக்கு தகனான வசனம் பைபிளில் இருக்குது. குடும்பத்துக்கு தகனான வசனம் பைபிளில் இருக்குது. உன் தேவைக்கு தகனான வசனம் பைபிளில் இருக்குது. எல்லாம் அதில் இருக்குது. அதை விட்டுட்டு எனக்கு எங்கே நிம்மதி கிடைக்கும்னு என்ன பண்ணிக்கினுக்கிற
எங்கெங்கோ ஓடி அலைஞ்சு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏன் இன்றைக்கி வார்த்தை நம்ம வாக்கில் கிரியை செய்யல? ஏன் நம்ம வார்த்தை நம்ம வாக்கில் கிரியை செய்யல? ஏன் வார்த்தை நம்ம படிக்கிறோம், ஆனால் அது என்ன பண்ண மாட்டேன்றான்? கேட்குறோம், அது என்ன பண்ண மாட்டோமான்றான்? அந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுடுறோம். அல்லேலூயா. அந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுடுறோம். ஆனால் வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பரலோகத்தை பற்றி ஐயா பேசும்போது நிச்சயமாக அன்றைக்கி ரொம்ப புரோஜனமாக இருந்தது. எனக்கு ரொம்ப புரோஜனமாக இருந்தது. அன்றைக்கி தான் போய் அட்டைவாடி பணம் வாசிக்கும்போது இந்த வார்த்தை எனக்கு இந்த வார்த்தை இந்த அதிக 118 16 17 18 வாசிக்கும்போது தான் இந்த வார்த்தை அந்த நாளில் நான் எடுத்தேன். அல்லேலூயா. அப்போது ஆச்சரியத்தை கர்த்தர் அந்த இடத்துல வல்லமை எல்லாரும் பார்க்க, அவர் வஸ்திரத்தை தொட்டாங்க, ஆனால் வல்லமை கடந்து போய் என்ன ஆயிடுச்சா? நீ சமாதானத்தோடு போ. அந்த சமாதானத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க. ஐயா யார் இருந்து? இயேசு இடத்துலேருந்து. அல்லேலூயா. பேதுரு சீமோன் மீன் பிடிக்கிறாங்க. பேதுரும் சீமோன் மீன் பிடிக்கிறாங்க. ஆனால் மீன் பிடித்துட்டு என்ன பண்ணுறாங்க? கரை ஓரமாக வலையை தான் அழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. வலையை தான் என்ன பண்ணுறாங்க? அழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ வலையை அழிச்சு கொண்டு இருக்கும்போது இயேசு போகிறாரு, ஒரு படகில் உட்காரு, பிரசங்கம் பண்ணுற, போதிக்கிறார். அப்போது சீமோன்கிட்ட சொல்கிறார், பேதுருக்கிட்ட சீமோன் உன் வலையை என்ன பண்ண? ஆழத்தில் போடன்றாரு. பேதுரு என்ன தான் ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் என்ன ஆகலை? ஒரு மீன் கிடைக்கல ஆண்டவரே. ஒரு மீன் என்ன பண்ணலாம்? கிடைக்கல. எனக்கு ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டேன். நான் மீனுக்காரன், எனக்கு தெரியும். எந்த ஒரு வார்த்தையுமே பேசலை. எந்த ஒரு வார்த்தையும் என்ன பண்ணல? பேசலை ஆண்டவர்கிட்ட. அவர் சொல்கிறாங்க, வலையை போட்டாங்க. ஆனால் திரளான மீன்களை கர்த்தர் அவங்க கிடைக்க உதவி செய்தார். கர்த்தர் அவங்கள கிடைக்க உதவி செய்தார். மற்ற படகுல இருக்கிற கூப்பிட்றாங்க, வாங்க, எங்களால் வலிக்க முடியல, உதவிக்காக கூப்பிட்றாங்க. பார்க்குறவங்களாம் என்ன பண்ணாங்க? பிரமித்தார்கள். அந்த இடத்துல நாம் பார்க்குறோம், பிரமித்தார்கள்னு பார்க்குறோம். அப்போ கர்த்தர் செய்த அந்த காரியம் மற்ற கண்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஆச்சரியத்தை கர்த்தர் உண்டாக்குனார். பேதுரு சீமான் கூட நினச்சிக்கலாம், நான் மீனுக்காரன், வலைய போகிறேன், எனக்கு தெரியும், அதனால் ஒரு மீன் கிடைக்கல. ஆனால் எந்த அளவுக்கு ஆச்சரியத்தை கர்த்தர் அவங்க 2 பேருக்கு உண்டாக்குனார் பாரு. அந்த இடத்துல ராத்திரி மூது பிரயாசப்பட்ட, ஆனால் ஒன்றும் கிடைக்கல. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், நீ இந்த பக்கம் போடான்னு தான் சொல்கிறான். அந்த வார்த்தை கட்டுப்பட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் போடுறான். ஆனால் எத்தனை வகை மீன் இருக்குதோ அத்தனை வகை மீனை கர்த்தர் அவங்கள கொடுத்தார். அவங்க கண்களுக்கு கர்த்தர் ஆச்சரியத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அப்படி உன் வாழ்க்கையிலே குறைகளெல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமானாக்கா கர்த்தர் சொன்ன வார்த்தை கேளு, அவர் கீழ்ப்படி, வார்த்தைப்படி வாழு. நிச்சயமாக பேதுரு சீமோனு செய்த ஆச்சரியமான காரியங்களை உன் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கூட நிச்சயமாக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக செய்ய அவர் செய்வார். நிச்சயமாக என்ன பண்ண செய்வார். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா டயர்டு, நம்மளுக்கு டயர்டு, பலவீனம், வேலை, காரணங்கள் நிறையா நம்மளுக்கு. ஆனால் ஒரு காரணத்தில் அந்த இடத்துல என்ன பண்ணல? இயேசு கிட்ட சொல்லலை, ஒரு காரணத்தையும் தெரியப்படுத்தலை. ஆனாக்கா இன்றைக்கி நம்மளுக்கான நிறைய காரணங்கள் நம்ம தெரியப்படுத்தியிருப்போம். அந்த இடத்துல நிறைய காரணங்களை நம்ம தெரியப்படுத்தியிருப்போம். அப்படி எதிரி கூட வீட்டிலேருந்து வந்துட்டாங்க, மக மறித்துட்டா, அவர் போதகர் என்ன பண்ண? தொந்தரப்பட்டாதீங்கண்ணா. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்போது இயேசுவோட வார்த்தை மட்டும்தான் எதிரி கேட்டான். அதனால்தான் அவன் மகள் உயிரோடு எழும்பப்பட்டது. அல்லேலூயா. உயிரோடு எழும்பப்பட்டது. அப்போது இன்றைக்கி உன் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கூட நிச்சயமாகவே ஆச்சரியமான காரியங்களை நிச்சயமாக கர்த்தர் செய்து, அது எப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கும்? ஆச்சரியமான காரியங்களாக தான் இருக்கும். அவர் செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 42, 43, 44 வாசிங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 42, 43, 44 சப்தமாக. முதல் பலனான
20 அப்பங்களையும் கொண்டு வந்தான். ம் 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 கர்த்தரின் வார்த்தைப்படியே சாப்பிட்டு மீதியாக இருந்தது. கர்த்தன் வார்த்தைப்படியே சாப்பிட்டு மிகுதியாக இருந்தது. அப்படி கர்த்தன் வார்த்தைப்படியே என்ன சூழ்நிலைனாக்கா, இங்கே என்ன சூழ்நிலைனாக்கா, எலிசா உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சிட்ட காட்டில் உங்களுக்கு நிறைய தெரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சிட்ட காட்டில் உங்களுக்கு எலிசா பற்றி நிறைய தெரியும் நினைக்கிறேன். எலியாவுக்கு கைக்கேவா தண்ணீர் ஊற்றி கொண்டு வந்து, அப்போ எலியை எடுத்து கொள்ளும்போது என்னத்தை கேட்டான்? ரெட்டிப்பான ஆசுரத்தை கேட்டு வாங்கி கொண்ட ஒரு எலிசா. அப்போது ஒரு தேவ மனிதன், யார் அவர்? ஒரு தேவ மனிதன். ஒரு தேவ மனிதன் இந்த அதிகாரத்தில் ஒரு எண்ணெய் பற்றி இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்டு தான். ஏன்னா 2 மகன்கள் கடங்காரனா வந்தான், 2 மகளை பிடிச்சிக்கு வர்றான். அப்போ எலிசா உங்கள்கிட்ட என்ன கதை? எண்ணெய் தான் என்கிட்ட இருக்குது, அந்த எண்ணெய் மட்டும் நீ கொண்டு வா. அப்போ எலிசா அந்த எண்ணெய் ஊற்றும் போது எல்லாம் பாத்திரங்கள் நிரம்பிடுது. பாத்திரமே அவங்க வீட்டில் இருக்காது. பாத்திரமே அவங்க வீட்டில் இருக்காது. இந்த எண்ணெய் எடுத்து என்ன பண்ண வியாபாரம் பண்ணிட்டு கடங்காரனை கடத்த கொட்டும் பிள்ளைங்களை மீட்டுக்குள் என்ற ஃபஸ்ட்டே இந்த அதிகாரத்தில் தான் இதெல்லாம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எலிசாக்கு ஒருவர் முதல் பலனே தூர தேசத்துலேருந்து கொண்டு வர்றான். ஒரு 20 கிலோமீட்டர்லேருந்து என்ன பண்ணுறான்? கொண்டு வர்றான். அப்போ கொண்டு வந்து எலிசா கிட்ட கொடுக்குறாங்க. அப்போது எலிசா கிட்ட இருக்கிற வேலைக்காரன் என்ன பண்ணுறான்னாக்கா, இது எலிசா சொல்கிறாரு, கொண்டு போய் இது ஆளுகளுக்கு வையணும். ஆனால் அங்கே இருக்கிறது என்ன தெரியுமா? 20 அப்பம் கொஞ்சம் கோதுமை மட்டும்தான் இருக்குது. என்ன இருக்குது? 20 அப்பம் கொஞ்சம் கோதுமை. ஆனால் சாப்பிட இருக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? 100 பேர் இருக்கிறாங்க. அந்த இடத்துல சாப்பிட 100 பேர் இருக்கிறாங்க. அப்போது ஒரு எலிசாவாலோ ஒரு எலிசாவோட வேலைக்காரனாலோ இந்த 20 அப்பத்தை 100 பேருக்கு வச்சு மீதை எடுக்க முடியுமா என்றதை எடுக்க முடியுமா? சரி, உங்களே நான் கேட்குறேன், எடுக்க முடியுமா ஐயா? முடியாது. ஏன்னா பஞ்சம் அந்த இடத்துல வேற. எத்தனாவது வசனம்? 38வது வசனத்தை வாசிங்களா? பஞ்சம் உண்டாயிடுச்சு தேசத்தில். பஞ்சம் உண்டாச்சு. பசியில் இருக்கிறான், பட்டிலே இருக்கிறான். அப்படி கொஞ்சம் நேரத்தில் தான் சொல்கிறாரு எலிசா, நீ கொண்டு போய் இந்த 20 அப்பத்தை என்ன பண்ண? அவங்கள போய். அப்போது வேலைக்காரன் கேட்குறான், இருக்கிறது 100 பேர் ஆசை, எப்படி நான் வைப்பேன்? பாதி 40 பேர் தான் சாப்பிட முடியும். பாதி வச்சா கூட 20 அப்பத்தை 40 பேர் தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே 60 பேருக்கு நான் என்ன பண்ணுவேன்? கேள்வி கேட்டு இருக்க மாட்டான். நிச்சயமாக கேட்டு இருப்போம். ஒரு வீட்டுக்கோட்டில் என்கிட்ட கொஞ்சம் சாப்பாட்டை கொடுத்து எல்லாருக்கும் நான் வைப்பேனா? நான் சொல்லுவேன், 2 பேருக்கு தான் வரையுது, இதெல்லாம் என்னால் முடியாதம்மா. அப்படி தான் அந்த வேலைக்காரன் சொல்லியிருப்பான். ஆனால் எந்த ஒரு விசுவாசத்துலேயும் எந்த ஒரு நம்பிக்கையிலே ஒரு தேவ மனிதன் ஒரு எலிசா சொல்லியிருப்பான் பாரு, நீ எத்தனை போன வை, அது சாப்பிட்டு என்ன இருக்கான்? மிகுதியாக இருக்கும். நீ எத்தனை போ வை, சாப்பிட்டு அது மிகுதியாக இருக்கும். அப்போது அப்படி கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த இடத்துல கொடுத்ததை நாம் பார்க்குறோம். அப்படி கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு அந்த இடத்துல கொடுத்ததை நாம் பார்க்குறோம். ஏன்னா சாப்பிட்டு மிகுதியாக என்ன பண்ணாங்க? எடுத்துருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்மளோட படிப்பு, நம்மளோட வியாபாரத்தில் வர்ற வருமானத்தில் இந்த மாதம் இவ்வளோ வந்துக்குது எனக்கு வருமானம், இந்த மாதம் இவ்வளோ வருமானம் எனக்கு வந்திருக்குது, இதில் என்னால் மிகுதி எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியல? ஐயா, ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி நான் வாங்கி வச்சுருக்கிறேன். ஆனால் மாதத்துக்கு முன்னே அரிசி என்ன ஆயிடுதா? காலி ஆயிடுது. மிகுதி எடுக்க முடியல. ஒரு நாள் ஒரு வேலைக்கு கூட என்ன பண்ண வரமாட்டாந்து. ஐயா, ஒரு வாரத்துக்கு மளிகை பொருள் நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கிறேன். ஆனால் அது என்ன இல்லை, மிகுதி இல்லை. ஒரு நாளைக்கு முன்னாடியே காலி ஆகிடுது.
ஏன் ஆகுது? ஏன் எடுக்க முடியல? ஏன் உன் வருமானத்தில் மிகுதி எடுக்க முடியல? ஏன் நீ சாப்பாடே எடுத்துக்கான் 4 பேர் சரி ஒன்று பிடி சாப்பிட்லான்னா என்ன இல்லை, சாப்பாடு இல்லை. ஏன்னா இப்போ என்னன்னாக்கா காலையில் சாப்பிடாமல் வந்துட்டே இருக்கான், மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு பிடி அதிகமாக சேர்த்துப்போம் நம்ம எல்லாருமே. ஏன்னா காலையில் சாப்பிடாதனால நான் சொல்கிறேன், சாப்பிடாதனால சொல்கிறேன். ஒரு பிடி உண்மை தானே இது? அப்போது சாப்பிட்லான்னு நினச்ச என்ன இருக்காது, சாப்பாடு இருக்காது. சரி விடு, நம்ம பிள்ளைங்க தானே சாப்பிட்டாங்க, நம்ம வயிற்றை கட்டி வாயை கட்டி அவங்கள நம்ம என்ன பண்ணுறான், சரி நீ சாப்பிட்றான்றான். ஏன்னா மிகுதி இல்லை, அங்கே மிகுதி இல்லை. இங்கே அப்படி கிடையாது, மிகுதி இருக்குது. இங்கே அப்படி கிடையாது, மிகுதி இருக்குது. அப்போது இன்றைக்கி உன்னோட வாழ்க்கையிலே நீ வாங்குகிற வருமானத்தில், நீ வாங்குகிற அரிசியில், நீ வாங்குகிற மளிகை சாமான்ல எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு மிகுதியாக கொடுக்க வேண்டுமானா, நீ மிகுதியாக கொடுக்க வேண்டுமானாக்கா இன்னும் செஞ்சால் கர்த்தர் நம்மளுக்கு மிகுதியாக கொடுப்பார். இன்னும் செஞ்சால் மிகுதியாக கொடுப்பார். நம்மளோட கண்களுக்கு அவர் செய்யும்போது நிச்சயமாக ஆச்சரியத்தை கர்த்தர் உண்டாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் தான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரா, 5000 பேர் புருஷர்களுக்கு போச்சித்து மீது கோடிகள் எடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி ஏன் வறுமை, இன்றைக்கி ஏன் பசி, ஏன் பட்டினி, ஏன் பஞ்சம், ஏன் கடன், ஏன் நம்ம வாங்குகிற வருமானம் நம்மளுக்கு கிடைக்குமா? உன் கையின் பிரயசத்தை நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பான கர்த்தர் சொல்லுகிறார். உன் கையின் பிரயசத்தை ஆசீர்வதிப்பான்றாரு. ஆனால் ஏன் அந்த கையின் பிரயசத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஏன் நம்மளை கடன் வாங்க சொல்கிறார்? ஏன் கடன் பிரச்சனை நம்ம தள்ள விடுறோம்? மிகுதியாக இல்லாதனால்தான். எதனால? மிகுதியாக இல்லாதனால்தான். அப்போது இன்றைக்கி உன் வாழ்க்கையிலே மிகுதியாக எடுக்க வேண்டுமானா, எல்லாவற்றிலும் மிகுதியாக எடுக்க வேண்டுமானா அங்கே கொண்டு வர்றான். எங்கேருந்து கொண்டு வர்றான் தெரியுமா? தூரத்துலேருந்து கொண்டு வர்றான். 42வது வசனத்தை வாசிங்களாம். 42 4:42. முதல் பலனே என்ன பண்ணுறான், கொண்டு வர்றான். அப்போது எப்போ தெரியுமா உனக்கு மிகுதியாக எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார் தெரியுமா? உனக்கு எதெல்லாம் முதல் பலனாக இருக்குதோ அதெல்லாம் கர்த்தருக்கண்ணி நீ கொடுக்கும்போது நிச்சயமே கர்த்தர் உனக்கு என்ன பண்ண வரான், எல்லாவற்றிலும் மிகுதியாக எடுக்க செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சோத்திரம், ஒரு அல்லேலூயா. உங்களாண்ட தான் நான் பேசுகிறேன். அதுதான் கர்த்தர் வார்த்தை நம்ம வாக்கில் கிரியை செய்ய மாட்டேங்குது. ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம். ஏன்னாக்கா தெரிஞ்சிச்சு நம்ம இம்மத்தந்தான், நம்மளோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான். ஐயா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் வார்த்தை வரும்போது உனக்குள்ள சந்தோஷம், ஒரு மனமகிழ்ச்சி நிச்சயம் உனக்குள்ளே வருமானா அவர் நிச்சயம் உனக்கு அள்ளி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வார்த்தை தானே, டெய்லியும் கேட்குறோம், டெய்லியும் வாசிக்கிறோம், டெய்லியும் பேசுகிறோம். ஒரு ஒரு உற்சாகம். ஐயா என் வாழ்க்கையில் என் வருமானத்தில் மிகுதியாக கொடுப்பார் அண்ணும்போது ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம் வரணையா. இது வெளில மிகுதி இல்லை, இனிமேல் எனக்கு மிகுதியாக கொடுப்பாரியா. நிச்சயமாக என் வாழ்க்கையில் கொடுக்குற அவர் வல்லவராக இருக்கிறாருன்னாக்கா கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை என்ன பண்ணிப்பேன், மகிமைப்படுத்தியிருப்பேன். எப்படி இருப்பேன், மகிமைப்படுத்தியிருப்பேன். அப்போ தான் நம்மளை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஐயா அவரே நினைப்பார், இதுங்க கிட்ட போய் அந்த வார்த்தை நீ சொல்கிறேடா, நானே என்ன பண்ணியிருக்கேன், சோர்ந்து போயிருக்கேன், நானே என்ன பண்ணியிருக்கேன், செஞ்சு பின்னிக்கு வாங்கிட்டேன். என்னால் என்ன பண்ண முடியல, உற்சாகப்படுத்த முடியல, என்னால் அவங்கள சமாதானப்படுத்த முடியல, என்னால் அவங்கள சந்தோஷப்படுத்த முடியல. உன்னால் என்ன முடியும்? ஊழியக்காரே சோர்ந்து போகிறாரு, நான்லாம் ஏமாத்துறேன். ஊழியக்காரர் என்ன பண்ணா பேசி சோர்ந்து போயிடுறாரு. நம்மளை ஒரு உற்சாகத்தை கொண்டு வரான், நம்மளை கரங்களை தட்ட வைக்க, நம்ம முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை பார்க்க வைக்க அவரால் என்ன பண்ணுவான், முடிய மாட்டான்னு சோர்ந்து போடுறாரு. நான்லாம் ஏமாத்துறேன். ஐயா எல்லாவற்றிலும் மிகுதியாக என்ன பண்ணுவாரா, புடக்க அவர் வல்லவரா, அவர் கொடுக்குறவர் தான். ஐயா உன்னை நஷ்டப்படுத்துறவர் கிடையாது, அவர் ஆசீர்வதிக்கிறவர் தான், உன்னை சபிக்கிறவர் கிடையாது, அவர் உயர்த்துறவர் தான், உன்னை கீழே தள்ளுறவர் கிடையாதுயா. நிச்சயமாக வாழ்க்கையிலே மிகுதியை அடக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எப்போ தெரியுமா, முதல் பலனே அவர் கண்ணு நீ கொண்டு வந்து கொடுக்கும்போது நிச்சயமாக அந்த பிரயாசத்தை உனக்கு பார்ப்பார்.
ஆதாம் ஏவலோட பிள்ளைங்க 2 பிள்ளைகளே, ஒரு பிள்ளை காணிக்கை என்ன பண்ணாரா? ஆசீர்வதித்தார், அங்கீகரித்தார். நம்ம பார்க்குறோம். அப்போ காணிக்கை நீ கொடுக்கும்போது, முதல் பிரயாசப்பட்டு நீ கொடுக்கும்போது என்ன இருதயத்தை அவர் பார்ப்பார். அப்படி பார்த்து நீ அந்த உன்னை ஆசீர்வதித்து அங்கீகரிக்கும் போது எல்லாவற்றிலும் உனக்கு என்ன பண்ணுவாரானா, மிகுதியை இடக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை உனக்கு நிச்சயமாக கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொடுங்கள், அப்போது உங்களுக்கு என்ன பண்ணா கொடுக்கப்படும். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கி கொடுக்குறோமா? கொடுத்தா தான் மிகுதியாக நம்மளால் எடுக்க முடியும். முதலாக தேவன் ராஜ்ய நீதியை தேடுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணா கூட கொடுக்கப்படும். முதலாவது தேடுங்க, முதலாவது தேடு. எதில் தேடணும் அதெல்லாம் தேடு. கொடுக்க வேண்டியதை கொடு. எதெல்லாம் கொடுக்கணும் ஆண்டவருக்கு, எதெல்லாம் கொடுக்கணும் ஆண்டவருக்கு, அதெல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடு. நம்ம தேடி முதல்ல உடனே எதை தேடுறான்? நம்ம பக்கத்தில் ஒன்று இருக்குது, சாத்தான். என்னது? சாத்தான். ஐயா, நல்லதுக்கு யூஸ் பண்ணுறான், கெட்டதுக்கு யூஸ் பண்ணுறான், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறான். எல்லாத்துக்குமே அத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எதனா ஒன்று நம்மளை கேள்வி பதில் வேணும்னா அதுதான், நம்மளை கேள்விக்கு பதில் வேணும்னா அதுதான், நம்மளை பாவத்தில் தள்ளுறது தான் அதுதான், நமக்கு எதை நான் சொல்கிறது தான் அதுதான் இப்போ இருக்குது. அல்லேலூயா. அப்போது அதுதான் முதல்ல ஏந்த உடனே அத்தை தான் நம்ம என்ன பண்ணுறான் தேடுறோம். எங்கே இருக்குது அது? தூக்கத்தை கண்ணை கூட திறக்கிறது கிடையாது நம்ம. அது எங்கே இருக்குது? எதனா மெசேஜ் வந்துக்குதா? எதனா மிஸ்கால் வந்துக்குதா? எங்கே நம்ம முதல்ல ஆண்டவரை தேடுறோம்? எங்கே முதல்ல ஆண்டவரை தேடுறோம்? எங்கே முதல் பலனை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோம்? எங்கே முதல் பலனை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோம்? அதனால தான் நம்மளுக்கு என்ன இல்லையே, எதுலையுமே மிகுதி இல்லை. எல்லாத்துலேயுமே மொயார்னா என்னப்பா இந்த ஜானியார்னா மொய் சறுக்குது நம்மளுக்கு. ஏன்னாக்கா தேடலை, கொடுக்க வேண்டியதை கொடுக்கலை, அவருக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யலை. அவருக்கு இருக்க கொஞ்சத்தில் உண்மை அநேகளுக்கு என்ன பண்ணுவான் அதை பற்றியாக மாற்றம். எதில் கொஞ்சத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையை காண்பிச்சுட்டு கொண்டு இருக்கிறோம். காலைதோறும் அவர் கிருபை எப்படிப்பட்டதாக இருக்குதோ புதிதாக இருக்குதா நம்ம பார்க்குறோம். காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்குது. அந்த கிருபையை நம்ம என்ன பண்ண முடியல, வாங்க முடியல. அந்த கிருபையை நம்மளால் வாங்க முடியும், அதே நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியல. அப்போது முதல் பலனை எங்கேருந்து கொண்டு வரான் தெரியுமா? தூரத்துலேருந்து கொண்டு வரான். நம்மளுக்கு அவ்வளோ தூரம் கிடையாது, சர்ச்சி பக்கத்தில் தான் இருக்குது நம்மளுக்கு. ஆனால் 20 கிலோமீட்டர்லேருந்து வர்றான் அவன். 20 கிலோமீட்டரை முதல் பலனை கோதுமையும் 20 அப்பத்தையும் கொண்டு வந்து எலிசேக்கிட்ட ஊழியக்காரர்கிட்ட கொடுக்குறான். அந்த ஆசீர்வாதம் தான் அதை வைக்கும்போது எல்லாத்துலையும் என்ன ஆச்சு, சாப்பிட்டு மிகுதியாக எடுத்தாங்க நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நீ கொடுக்க வேண்டியது அது முதல் பலனாக இருக்கட்டும், எது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது நிச்சயமாக உண்மையாக உத்தமமாக ஆண்டவருக்குன்னு நம்ம இந்த நாளில் நிச்சயமாக கொடுப்போமானாக்கா நிச்சயமாக உன்னால் என்னால் எல்லாவற்றிலும் மிகுதியாக கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னால் என்னால் மிகுதியாக கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக அவர் எல்லாம் மிகுதியாக கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் சொல்லுவேனா, என் ஒரே ஆள் வருமானம் தான், ஒரே ஆள் வருமானம் தான். வேறு எந்த உதவியும் எனக்கு கிடையாது. வீட்டிலேருந்தும் சரி எதுலேருந்தும் சரி கிடையாது. மிகுதியாக கொடுத்ததுனால தான் என் வருமானத்தில் மிகுதியாக செலவு எல்லாம் போக, படிப்பு செலவு எல்லாம், குடும்ப செலவு, போகிற வர செலவு எல்லாம் செலவு போக மிகுதியாக கர்த்தர் எனக்கு கொடுத்தனால தான் இந்த இடத்துல ஒரு இடத்த வாங்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறார். ஒரு வீட்டை கட்டுவதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறார். அல்லேலூயா. எதனால? மிகுதியாக கொடுத்ததுனால தான். இது வெல்லும் இந்த சர்ச்சுக்கு வந்து அதுக்கு முன்ன நான் உண்மையாக தசம்பா கொத்தந்தே கிடையாது. என்றைக்கு 6 நூற்றில் ஊழியக்காரை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்ததோ, தசம்பாகத்தில் உண்மையாக அந்த இடத்துல அன்றைக்கி ஊழியக்காரை கொண்டு எனக்கு பேசினாரோ, அன்னிலேருந்து தசம்பாகத்தில் உண்மையாக கொடுக்க நான் ஆரம்பித்தேன். நிச்சயமாக கர்த்தரும் எனக்கு உண்மையாக கொடுத்தார். கர்த்தர் எனக்கு உண்மையாக கொடுக்குறார். இது வெல்லும் ஒரு நாள் கூட என்ன ஆகுதுலாம் லீவ் போட்ட நாளே கிடையாது. ஒரு நாள் கூட நான் லீவ் போட்ட நாளே கிடையாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு பலவீனம் ஏற்பட்டதே கிடையாது. ஏன்னாக்கா அவர் என் இருதயத்தை ஆராய்ஞ்சு அறிகிற தேவனாக இருக்கிறார். அவர் என் உள்ளத்தை பார்க்குறார். அல்லேலூயா. அவர் என் வாஞ்சியை பார்க்குறார். அவர் என்னை நேசிக்கிறார். அல்லேலூயா.
கொடுக்க வேண்டியது கொடுக்க வேண்டிய நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கொடுக்குறேன். அல்லேலூயா. இது நான் பெருமைக்கு பெருமைக்குன்னு நினச்சிக்காதீங்க. இந்த கொடுக்குற அந்த குறிப்பை பற்றி நான் சொல்கிறேன். அல்லேலூயா. கொடுக்குற குறிப்பை பற்றி நான் பேசுறதுனால தான் நான் இதை சொல்லியிருக்கிறேன். அப்படி கொடுக்கும்போது நிச்சயமாகவே உன்னோட வாழ்க்கையில் கூட நிச்சயமாக ஒரு மிகுதியாக இடக்க செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது 43வது வசனத்தை வாசிங்க. ம் 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 வேலைக்காரன் எலிசா கிட்ட கேட்டார், இது எப்படி நான் ஜனங்களை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் எலிசா சொல்கிறாரு, நீ போய் எத்துமோ என்ன பண்ண குடு, கர்த்தரை கொண்டு இது ஆகும். அப்போது ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னா, முன்னாடி கர்த்தரை வை. முதல் பலனை ஆண்டவர் கொடு. முதலாவது தேவராட்சி நீதியை தேடு. எல்லாத்துலையும் மிகுதி இடக்க கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது என்ன தெரியுமா? எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்னாடி வை. கர்த்தரை முன்னாடி வை. அங்கே சொல்கிறான், கர்த்தரை வார்த்தை மட்டும் தான் அங்கே எலிசா சொல்கிறான். நீ போய் வை, அது ஆகும். நீ போய் வை, அது நடக்கும். கர்த்தரை செய்வார். கர்த்தரை அது செய்வார். அனு எலிசா ஒரு வேலைக்காரங்கிட்ட சொல்கிறான். ஆனால் போய் வைக்கிறான், அப்படி ஆயிடுச்சு. அப்போது இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, முன்னாடி வை. யார்? கர்த்தரை முன்னாடி வை. யார் இன்றைக்கி முன்னாடி வைக்கிறோம்? யார் இன்றைக்கி முன்னாடி வைக்கிறோம்? ஐயா, இன்றைக்கி மனுஷால தான் நம்ம முன்னாடி வச்சு கொண்டு இருக்கிறோம். ஐயா, மனுஷால தான் இன்றைக்கி முன்னாடி வைக்கிறோம். ஐயா, அவன் கோவிச்சுப்பான் சொந்தக்காரன், இவன் கோவிச்சுப்பான் என் உறவினர், இவன் கோவிச்சுப்பான் எனக்கு என் ஃப்ரெண்டு. இப்படி இவனே அவனாக தான் நம்ம என்ன பண்ணிக்கிறான், முன்னாடி வச்சு கொண்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தரை முன்னாடி நீ வைப்பாயானா நிச்சயமாகவே உன்னோட வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் என்ன பண்ண வரேன்னா மிகுதியாக இடக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். மிகுதியாக இடக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி போகும்போது கூட எல்லாருமே சொல்கிறாங்க, இது பாட்டுக்கு அது போட்டுக்கோ, அவனை ஜெயிக்க முடியுதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான், கர்த்தரை முன்னாடி வைக்கிறான். கர்த்தரை முன்னாடி வைக்கிறான். அதனால்தான் தாவீது அந்த இடத்துல ஜெயித்தை பெற்றுக்கொண்டு நாம் பார்க்குறோம். இன்றைக்கி யார் இன்றைக்கி முன்னாடி வச்சு கொண்டே இருக்கிறோம்? நம்ம யார் இன்றைக்கி முன்னாடி வைக்கிறோம்? எங்கன்னா போகிறோமா, கர்த்தரை ஜெபம் பண்ணிட்டு நம்ம போகிறோமா? அவசரம் எதுக்கெடுத்தாலும் என்னப்பா, டைம் ஆயிடுச்சு. படிக்கிற பிள்ளைங்களாகட்டும், வாலிப பிள்ளைகளாகட்டும், யாருன்னாகட்டும், நான் அவசரம் முன்னாடி போயிடணும். ஜபம் கிடையாது, வார்த்தை கிடையாது, வசனம் கிடையாது, ஆனால் போயிடுறோம். அப்போது அடிபட்டு என்ன பண்ணுறான், அடிபட்டு அவஸ்தைப்படுறான். அதே ஜெபம் பண்ணிட்டு கர்த்தரை முன்னாடி வச்சுட்டு அவர் வார்த்தை சொல்லிட்டு நீ போய் பாரு, நிச்சயமாக எல்லாவற்றிலும் உனக்கு செய்கிற வேலை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாரன்னா அவர் வாக்கிய செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். வாக்கிய செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படி தாவீதுக்கு ஜெயித்தை கொடுத்தாரோ எல்லாவற்றிலும் உனக்கேன்னு கூட என்ன பண்ணுவாரன்னா ஜெயித்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்போ நான் முன்னாடி வை. ஏபு சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு சோத்துறான்றான். ஐயா, கொடுத்ததும் கர்த்தர் தான்யா, எடுத்ததும் கர்த்தர் தான்யா. அவர் நாமத்துக்கு என்ன ஆகட்டான், சோத்திரம் உண்டாகட்டான்றான். இன்னும் கொன்று போட்டால் அவர் மேலே நான் நம்பிக்கை இருப்பேன்றான். ஐயோ, பைத்தியக்காரி போல் பேசுறியே, மனையை பார்த்து சொல்கிறான், பைத்தியக்காரி போல் பேசுறியே, கர்த்தரை கொடுத்தார், கர்த்தர் ஏற்றார், கர்த்தர் நாமத்துக்கு சோத்துறான்றான். எப்படி ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல எப்படி முன்னாடி வைக்கிறான் பாரு. ஏபு மற்றவங்க பேசுகிறாங்க தான் அவனே, ஐயா நீ என்ன பாவம் செஞ்சானாங்க, ஐயா நீ இப்படி ஏன் உனக்கு நேரிச்சுனா குற்றப்படுத்துகிறாங்க, நோக்கடிக்கிறாங்க, வேலைக்கார மதிக்கலை, அவன் சொல்லு எங்கேயுமே எடுபடலை. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டான், ஆண்டவரை நம்பினான், ஆண்டவரை விசுவாசித்தான், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்தான். அதனால்தான் ரெட்டி பாசுரத்தை ஏபோட வாக்கில் நம்மளால் பார்க்க முடியுது. அல்லேலூயா. இன்றைக்கி சின்னதாக ஒரு பிரச்சனை வரட்டான், ஒரு போராட்டம் வர, ஒரு கண்ணீர் வரட்டான், ஒரு பலவீனம் வரட்டான், ஆண்டவர் பேசுறது என்னவோ, ஆண்டவர் தூசிக்கிறது என்னவோ, அப்புறம் ப்ரையருக்கு போகாது நின்று போகிறது என்னவோ, ஆலயத்துக்கு போகாது நின்று போகிறது என்னவோ. ஐயா, இன்றைக்கி ஒரு மனுஷன் உன்னை திட்டுறான்னா கூட அது ஆண்டவர் சித்தம் இருந்தால் தான் அவன் திட்ட முடியும். அல்லேலூயா. உன்னை ஒருத்தர் வெறுக்கிறான்னா கூட ஆண்டவரோட அனுகிரகம் இருந்தால் தான் உன்னை வெறுப்பாயா.
அவர் அனுகிரகம், அவர் சித்து இல்லாத உன் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் எதுவுமே நடைபெறாது. அல்லேலூயா. இன்றைக்கி திட்டுறானா, இது நான் என் நல்லதுக்கு அன்ட்டு போயினே இறான். நிச்சயமாக அவன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கூட அவர் வல்லவராக இருக்கிறார். ஏபு பேசுகிறவங்களுக்கெல்லாம் பதில் பேசினே இருந்தாக்கா என்ன இருக்கும், பதில் குத்தினே இருந்தாக்கா ஏபோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கவே முடியாது. பேசுகிறவன் பேசட்டான், நான் ஆண்டவர் மேலே என்ன பண்ணுறேன், நம்பிக்கையாக இருக்கிறேன், விசுவாசமாக இருக்கிறேன், பொறுமையாக நான் காத்துன்னு இருக்கிறேன். நான் ஆண்டவர் மேலே நம்பி இருந்தனால்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. யோசேப்பு பாவத்துக்கு முன்னாடி ஆண்டவரை வைக்கிறான். போத்திபாரா மனைவி கூப்பிட்றா பாவம் செய்யா, ஆனால் கர்த்தர் ஒருவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாரான்னு கர்த்தரை முன்னாடி வைக்கிறான் அந்த இடத்துல. இன்றைக்கி எத்தனை வாலிப பசங்க ஆட்டம் என் அப்பா பார்க்கல, என் அம்மா பார்க்கல, எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கே நின்று இங்கே நின்று பேசுகிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஐயா, நம்ம சபையிலே ஆளுங்களை நான் சொல்லையா, நான் பார்த்ததை சொல்கிறேன் மற்றவங்களை. அல்லேலூயா. நம்ம சபையில் ஆளுங்களை நான் சொல்ல, மற்றவங்க இடத்துல நான் லைனுக்கு போகிறதுல பார்த்ததை நான் சொல்கிறேன். அப்புறம் என்ன தான் பேசணும்னு சொல்லிடாதீங்க, என்ன தான் பேசணும்னு சொல்லிடாதீங்க. ஏன்னாக்கா பல இடத்துக்கு நான் போகிறேன், வரத்தினால பார்க்கறதுனால நான் சொல்கிறேன். எத்தனை காலேஜ் பசங்களை நான் பார்த்துருக்கிறேன், எத்தனை காலேஜ் பசங்களை பார்த்துருக்கிறேன். அப்போது அந்த மாதிரி பாவங்கள் யோசேப்பு என்ன பண்ணான்னு தெரியுமா, கர்த்தரை முன்னாடி வைக்கிறான். அப்போது கர்த்தரை ஒருவர் பார்த்து கொண்டார் இருக்கிறார் என்றதை நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டேன், நினைவுக்குள்ளே வரமாட்டானுது. ஆனால் யோசேப்பு அதை நினைவு கூர்ந்தான், அதை நினச்சி பார்த்தான், அவன் வாழ்க்கையில் அதை அபேசப்படுத்தினான். அதனால்தான் அதை விட்டு தூரம் ஓடி வர்றான். அப்படி இந்த அப்படி கர்த்தர் இந்த நாளில் நான் என்ன பண்ணுவேனா, முன்னாடி வைப்புமானா நிச்சயமாகவே நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணுவாரனா ஆசீர்வாதங்களை கூட அவர் வல்லவராக இருக்கிறான். அல்லேலூயா. யாக்கோபு 100 பேர் அண்ணன், 400 பேர் அண்ணனுங்களோடு ஏசா வெட்ட வர்றான், பயப்படுறான், பதறான். ஐயோ அண்ணன்டே போய் சரண்டர் ஆகிக்கலாம் நினச்சிருந்தா. இல்லையா, மனுஷாலக்கிட்ட நான் போக விரும்பலை. என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் நம்பின ஆண்டவர் என்னை வெறுமையாக வரும்போது இருப்பறிவாலாம் கொண்டு வந்த ஆண்டவரை நான் முன்னாடி வைக்கிறேன்னு ஆண்டவரை பற்றி கொண்டான், போராடுறான், இருமுது ஜெபிக்கிறான். அப்போ தான் என்ன பண்ணுறான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணான், காத்து கொண்டான். ஐயா, கர்த்தரை வெறுமையாக அனுப்பினார் என்ன, ஆனால் திரும்பி வரும்போது வரவங்களோடு கர்த்தர் என்னை கொண்டு வர்றாரு. இந்த ஆசீர்வாதம் அழிக்கூடாது, அதுக்காக மனுஷாலட்ட நான் போக மாட்டேன். என்னை ஆராதித்த ஆண்டவர், என்னை அழைத்த ஆண்டவர், என்னை அனுப்பின ஆண்டவர், என்னை வழிநடத்தின ஆண்டவர், அவரே நான் பற்றி கொள்ளுறேன், அவரே நான் முன்னாடி வைக்கிறேன். அப்படி தான் என் ஆசீர்வாதம்னா தங்கி இருக்கும். இன்னும் மேலே ஆசீர்வாதம் பெருகணும். அவன் நம்பினான், கர்த்தரை முன்னாடி வச்சான், போராடுறான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கடந்து போகிறான். ஆசீர்வாதங்களோடு பிள்ளையோடு எல்லாரும் என்ன பண்ணான், ஆசீர்வாதமோடு வாழ்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்தால், போராட்டம் வந்தால், யாரை இன்றைக்கி நாடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம், நம்ம யாரே நாடி வாடிக்கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம. அல்லேலூயா. யாக்கோபு போல கர்த்தரை முன்னாடி வை, கர்த்தர்கிட்ட சொல்லு, கர்த்தர்கிட்ட போராடு, கர்த்தர்கிட்ட கண்ணீரை விடு, கர்த்தர்கிட்ட புலம்பு, கர்த்தர்கிட்ட அழி. தப்பே கிடையாது. இன்றைக்கி ஃபோனை கையில் எடுத்துட்டாக்கா என்ன பண்ணுறான், நம்ம கண்ணீரெல்லாம் அங்கே ஊற்றிடுறோம், நம்ம பிரச்சனைலாம் அங்கே சொல்கிறோம், நம்ம போராட்டத்தெல்லாம் அங்கே சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் யாக்கோபு முன்னாடி கர்த்தரை வச்சான். அல்லேலூயா. யாக்கோபு முன்னாடி கர்த்தரை வச்சான். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மகனை பலி செலுத்தான்றாரு. விசுவாசமாக போகிறான், கர்த்தரை முன்னாடி வைக்கிறான், கர்த்தரை நம்பி போகிறான். எனக்கு கொடுத்த ஒரே ஒரு மகன், எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நம்பி போகிறான், பலி செலுத்த போகிறான். ஆனால் கீழே என்ன சொல்லிட்டு போகிறான், நான் என் பையன் திரும்பி வரும் நம்பிக்கையோடு சொல்லிட்டு போகிறான். கர்த்தரை முன்னாடி வைக்கிறான். ஆனால் ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடவை கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. எதனால எல்லாவற்றிலும் யாரை முன்னாடி வைக்கிறான், கர்த்தரை முன்னாடி வைக்கிறான். ஐயா, ஒரு ராஜா சொல்ல, நான் கொடுக்குறேன் உனக்குன்றான். நீ கொடுத்து உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நான் வாழ்நான்னு சரித்திரம் இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்தார், அவர் ஆசீர்வாதத்தோடு நான் வாழ்கிறேன்ற ஒரு பேர் எனக்கு இருக்கணும்னு தான் அவன் ஆபிரகாம் பேசத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அல்லேலூயா. ஆபிரகாம் பேசத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது முன்னாடி கர்த்தரை வை. ஈசாக்கு விதைக்கிறான், 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். காஞ்சி போன பூமியை பார்க்க முன்னாடி வைக்கல,
மலையை பார்க்கல, விதையை பார்க்கல, இன்னும் அந்த விதை பிடிக்குதான்னு பார்க்கல, பூமியை பார்க்கல. ஆனால் மழை வருமா வராதான் மலையை பார்க்கல. ஆனால் கர்த்தரை முன்னாடி வைக்கிறான், விதைக்கிறான். காஞ்சி போன பூமியிலே தான் விதைச்சான். ஆனால் முன்னாடி வச்சதுனால 100 மடங்கு பலனை ஈசாக்கு கர்த்தரை கொடுத்தாரு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கி அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குதா? அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்குதா? அந்தோட நம்பிக்கையோடு நம்ம விதைப்போமா? பயம் பதட்டம் வருமா வராதோ? மை வருமா வராதோ? வலிமா வளையாதோ? பதட்டம் பயம் நம்மளுக்குள்ளே இருக்கும் இல்லையா? நம்பி விதைச்சான், 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். நீ எது செஞ்சாலும் கர்த்தருக்கு நம்பி செஞ்சுப்பார், நிச்சயமாக அந்த பலனை நிச்சயமாக உனக்கு மிகுதியாக கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மிகுதியாக பலனை கொடுக்க அந்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி என்ன பண்ண மாட்டேன்றன்னா நம்ப மாட்டேன்றான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை தூசிச்சு வந்தான், ஆண்டவருக்கு விரோதமாக பேசணும் வந்தான், ஆண்டவரை முறுமுறுத்து வந்தான். எப்போ ஆண்டவர் அவனு கூட முகமுகமாக பேசினானோ ஆண்டவர் பக்கம் திரும்பினான். ஊழியத்தில் வல்லமையாக ஊழியம் செஞ்சான். சிறுசால கட்டப்பட்டு இருக்கும்போது, கட்டப்பட்ட நிலைமையில் கை கால் இருக்கும்போது கூட ஆண்டவரை முன்னாடி வச்சு துதிக்கிறான், ஜெபிக்கிறான். அப்போ துதிக்கும்போது சிறுசால கதவுகள் திறக்கப்படுதை நாம் பார்க்குறோம். அந்த துதிக்கு பூமி அதிர்ந்ததை நாம் பார்க்குறோம். எல்லாமே திறக்கப்பட்டு எல்லாருமே வெளில ஓடிடுறாங்க. ஆனால் சிறுசால தலைவன் என்ன பண்ணுறான்? சாக போகிறான். ஆனால் என்ன பண்ணாத, நீ ஒன்று எதையும் செஞ்சுக்காத, எல்லோரும் நான் அங்கே தான் இருக்கிறோம். அப்படி செஞ்சதுனால சிறுசால தலைவன் குடும்பம் என்ன பண்ணுச்சுன்னா ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்குறோம். கட்டப்பட்டு இருக்கிறோமே, எப்படி துதிக்கிறத நாம் பார்க்கல. ஐயா, கட்ட நிலைமையில் இருந்தால் கூட கர்த்தரை அவன் முன்னாடி வச்சு துதிக்கிறான். ஐயா அல்லேலூயா. இன்றைக்கி பலவீனம் வந்தால் துதிக்க மாட்டோம், பிரச்சனை வந்தால் துதிக்க மாட்டோம், போராட்டம் வந்தால் துதிக்க மாட்டோம். ஆனால் பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையிலே கர்த்தரை முன்னாடி வச்சு துதித்தாங்க. கட்டுகள் அறக்கப்பட்டது, சிறுசாலை திறக்கப்பட்டது, பூமி அதிர்ந்தது நாம் பார்க்குறோம். அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளே வரணும். நான் எந்த நிலைமையில் இருந்தால் கூட நான் ஆண்டவரை கூப்பிட்டா எனக்கு இறங்கி வருவார். நான் எந்த நிலைமையில் இருந்தால் கூட ஆண்டவரை நான் துதிச்சா எனக்கு இறங்கி வருவாரான்னு நிச்சயமாக அவர் முன்னாடி வச்சு நீ துதித்து ஆர்ப்பரித்து நீ பாரான். நிச்சயமாக வாழ்க்கையில் நிச்சயமாகவே கட்டப்பட்ட கதவுகள் எல்லாமே அறுக்கப்பட்டு திறக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை உனக்கு திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படி இந்த நாளில் உனக்கு எனக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். முதல் பலனை கர்த்தர் கண்ணு நீ கொடு. முதல் பலனை கர்த்தர் கண்ணை நீ கொடுக்கும்போது நிச்சயமாகவே மிகுதியாக உன் வாழ்க்கையில் எடக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து எல்லாமே நம்ம கண்களுக்கு எப்படி இருக்குமா? ஆச்சரியமாக இருக்கும். நம்ம கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கடைசி அந்த வசனத்தை வாசிங்க, 44. எலிசா முந்திக்கொள்கிறான். எலிசா என்ன பண்ணுறான்? முந்திக்கொள்கிறான். போய் வை, பயப்படாத, பத்தாதன பயப்படாத, தடுமாறாத, தத்தளிக்காத, நீ போய் வை, முந்திக்கொள்கிறான். அப்போது இன்றைக்கி நம்ம முந்திக்கொள்கிறோமா? முந்தி கொள்ளும்போது நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஐயா, ஜப குறிப்பு சொன்னால் என்ன பண்ண மாட்டான்றான்? நீயா அவன் பண்ணுவான், இவன் பண்ணுவான், முந்தி கொள்ள மாட்டான்றான். எலிசா நீ எத்தும் வை, அது நடக்கும், அது கர்த்தரால் ஆகும், மீதை எடுக்கும். முந்தி கொள்கிறான், விசுவாசிக்கிறான், நம்புகிறான். ஆனால் ஒரு ஜப குறிப்பு ஜபம் பண்ணு, யாருன்னா ஜப குறிப்பு கொடுத்தாக்கா அவங்க மூஞ்ச பார்த்துன்னு முந்தி கொள்ள மாட்டான்றான். ஏன் ஜெபிக்க வாய் வராதோ? ஜெபிக்க சத்தம் வராதோ? ஐயா, இங்கே தான் ஏன் சத்தம் வர மாட்டேங்குது? இங்கே தான் என்ன பண்ண மாட்டேந்தா? சத்தம் வர மாட்டேங்குது. அது வாலிப பிள்ளைகளாகட்டும், பெரியவங்களாகட்டும். ஆனால் போய் வீட்டில் பாரு, ரோட்டில் பாரு, சத்தம் எங்கோ இருக்கும். முந்தி கொள்கிறாங்க. அப்பா பேசாத மணிக்கு பசங்க முந்தி கொள்கிறாங்க, அம்மா பேசாத மணிக்கு பசங்க முந்தி கொள்கிறாங்க. நீ என்ன பேசுறது, நான் என்ன கேட்குறது? ஆனால் கர்த்தரோட விஷயத்தில் ஊழியத்தில் வரும்போது, ஜெபிக்கணும் வரும்போது, வேதத்தை வாசிக்கணும் வரும்போது என்ன பண்ண மாட்டான்றாங்க? முந்தி கொள்ள மாட்டான்றாங்க. நீ முந்திக்கொள்ளலாம். ஆண்டவர் எல்லா காரியத்திலையும் நீ முந்திக்கொள்ளு பாரான். நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் தான் அவர் என்ன பண்ணுவார்? எல்லாவற்றிலும் மிகுதியை அடக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார்.
அவர் வல்லவராக இருக்கிறார். நீ மெசேஜ் நாளைக்கு எப்படி பாஸ்டர், இன்னும் எனக்கு டைம் வேணும் பாஸ்டர், நாளைக்கே ஒரே நாள் என்னால் என்ன பண்ண முடியாதா, எடுக்க முடியாது. அப்போ உன் விசுவாசம் எங்கே, உன் நம்பிக்கை எங்கே, உன் விசுவாசம் எங்கே, உன் நம்பிக்கை எங்கே? முந்தி கொள்றியா? முந்தி கொள்ள மாட்டான்றான். ஆனால் என்கிட்ட ஐயா சொன்னாக்கா நான் என்ன பண்ணுறது இல்லை, எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு தெரிதோ தெரியாதா, அது அப்பாற்பட்டது. படிக்க தெரியுமா தெரியும், பேச தெரியுமா தெரியும், அப்பாற்பட்டது. ஆனால் அவர் சொல்லும்போது இது செய்யணாக்கா ஓகே முந்தி கொள்கிறேன். அப்போ இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? அவர் வருகை எப்படிப்பட்டதாக இருக்குது? சமீபமாக இருக்குது. அவர் வருகை சமீபமாக இருக்குது. இன்னும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? குண்டு சட்டில் குதிரை ஓட்டினிக்கிறோம். அவன் ஜெபிப்பான், இவன் ஜெபிப்பான், அவன் மெசேஜ் கொடுப்பான், இவன் மெசேஜ் கொடுப்பான், அப்படியே போயினே இருக்கிறோம். ஆனால் உன்னை கொண்டு தான் கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உன்னை கொண்டு தான் செய்ய நினைக்கிறார் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே சொன்னான், நான் மந்தவாய் திக்குவாயண்ணா. ஆனால் ஆண்டவர் விட்டாரா? விடலை. உன்னோட நான் என்ன பண்ணுவேன்? பேசுவேன், ஆரோன்னு பேச வைப்பேன். அப்படி தான் நம்ம சாக்கு போக்கு சொல்லணும். நான் சாக்கு போக்கு சொன்னால் கூட ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா? விடமாட்டார். ஆண்டவரை விடமாட்டார். உன்னை கொண்டு தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணேன்? நான் வழி நடத்தணும். உன்னை கொண்டு தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினான்னா, உன்னை கொண்டு தான் நடத்தினானாக்கா விடமாட்டார் அவர். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேன், எதுக்குமே முந்தி கொள்வது இல்லை. எதுக்குமே தேடத்தில் இருக்கட்டும், கொடுக்கறத்தில் இருக்கட்டும், முன்னாடி வரத்தில் இருக்கட்டும், எதுக்குமே என்ன பண்ண மாட்டேன்றான்? முந்தி கொள்ள மாட்டேன்றான். ஆனால் கர்த்தர் ஒருவர் பார்க்குறார். கர்த்தர் ஒருவர் பார்க்குறார். ஒரு சோத்திரமான்னு சொல்ல சத்தம் வரமாட்டாந்து. ஒரு அலையலுவையை சொல்ல சத்தம் வரமாட்டாந்து. ஆண்டவர் நான் மகிமைப்பட சொல்ல சத்தம் வரமாட்டாந்து. ஐயா நான் இந்த இடத்துல நின்று நான் சொல்லும்போது, நீங்கள் இந்த இடத்துல இந்த யார் சொன்னாலும் அலையிலுவை சோத்து சொல்லும்போது மற்றவங்க என்ன பண்ண மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க. சத்தத்தை போய் சொல்ல மாட்டான்றாங்க. அப்போது பேசுகிறவங்களுக்கு ஆராதிக்கிறவங்களும் சரி என்ன பண்ண உற்சாகம் வராது. அல்லேலூயா. அப்போது நம்மளை என்ன பண்ணக்கூடாதுன்னா தள்ளி விடக்கூடாது. யாருமே நம்மளே தள்ளி விடக்கூடாது. ஏற்கனவே இந்த கதையை நான் சொல்லியிருக்கிறேன். என்ன கதை தெரியுமா? ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை திருமணம் பண்ண வைக்கணும்னு ஒரு அழைப்பு கொடுக்குறார் அந்த ராஜா. என்ன அழைப்புனாக்கா, எல்லாம் என் ராஜ்யபாரம் ஒரே ஒரு பொண்ணு எனக்கு இருக்கிறத, என் சொத்து எல்லாமே இந்த பொண்ணை என் பொண்ணை யார் திருமணம் பண்ணிக்கிறாங்களோ எல்லாம் சொத்து எல்லாமே அந்த பையனுக்கு தான் ஒரு அழைப்பு கொடுத்து எல்லாம் ராஜா பசங்களை வர வச்சிடறாரு. சுற்றி பார்க்க ராஜா பசங்களெல்லாம் வர வைக்கிறார். எல்லாம் ராஜா பசங்க வந்துட்டாங்க. வந்த பிறகு அவர் சொல்கிறாரு, ஒரு நீச்சல் குளம் இருக்குது. அந்த குளத்தில் 7 நாள் சாப்பிடாத அதில் இருக்குது. 7 நாள் சாப்பிடாத பசிம்பட்டினம் அதில் இருக்குது. இந்த நீச்சல் குளத்தில் இங்கே குதித்து அங்கே கரை யார் ஏறானோ அவனுக்கு என் பொண்ணை என் சொத்து எல்லாத்துக்கும் கொடுத்து திருமணம் பண்ண வைக்கிறேன்னு அந்த அழைப்பு அதுக்கப்புறம் அவர் கொடுக்குறாரு. வந்த பிறகு எல்லோரும் பார்க்குறாங்க. 7 இருக்குது தானே, ஸ்விம்மிங் பூல் எவ்வளோ இருக்கான்? மீடியம் அளவு தான் இருக்கும். இங்கே குதித்து அங்கே போகிறதுக்கு எதனா சாப்பிட்டுச்சானா பொண்ணும் கிடைக்காதான், உயிரும் கிடைக்காது. என்ன கிடைக்காது? பொண்ணும் கிடைக்காதான், உயிரும் அவனுக்கு கிடைக்காது. பயப்படுறாங்க. நம்மளுக்கு தேவையா? உயிர் போனால் வருமா? இவ்வில்லைக்காட்டி ஒன்று ஒரு பொண்ணு அவளே உலகத்தில் பொண்ணாக இருக்கிறா. எத்தனையோ பொண்ணு இருக்கிறான் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி போயிடுறாங்க. நம்மளுக்கு தேவையில்லை இந்த வீர விளையாட்டு, நம்மளால் இந்த வீர விளையாட்டை விளையாட முடியாதுன்னு திரும்பி போயிட்டாங்க. தில்லுன்னு பார்த்தாக்கா ஒத்தி குச்சிட்டான். அதில் ஸ்விம்மிங் பூலில் எப்படியோ அவனால் ட்ரை பண்ணி தப்பி தவறி கடை சேர்ந்துட்டான். அவன் நீச்சல் குளத்துலேருந்து ஏறிட்டான். பொண்ணு ஓடுறா. ஏன்னாக்கா அப்பா சொல்லிட்டாரல்ல, எவன் இந்த நீச்சல் குளத்தை ஜெயிக்கிறான் அவனுக்கு என் பொண்ணை மாலை தூக்கின்னு ஓடுறா. பொண்ணு மாலை தூக்கின்னு ஓடும்போது இவன் உயிர் தப்பிச்சு ஓடான பாரு.
அவன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், அம்மா நீ கொஞ்ச நேரம் நில்லு, நீ என்ன பண்ண, கொஞ்ச நேரம் நில்லு, என்னை எவன் தள்ளினானோ எனக்கு தெரியாது, எவன் தள்ளினானோ எனக்கு தெரியாது, நான் உயிர் பயத்தில் தப்பி மேலே வந்திருக்கிறேன், தப்பி என்ன பண்ணிக்கிறேன், மேலே வந்திருக்கிறேன், நீ மாலை தூக்கின்னு வந்துக்கிற, இருமா கொஞ்ச நேரம், இவன் யார் தள்ளனா தெரிஞ்சுக்கட்டும். ஆனால் அப்போ தான் வாயை திறக்கிறான். அது மாதிரியா ஊழியக்கார் நம்மளை என்ன பண்ணுறாரு தெரியுமா, தள்ளுறாரு, ஆட்டம் தள்ளி விடுறாரு. அந்த தள்ளி விடுறதுனால எப்படி நம்ம கரை சேர்ந்துட்டு இருக்கிறோம்? அப்படியல்ல, அப்படி கிடையாது, அப்படி யாருக்கும் அப்படி கிடையாது. முந்திக்குள் அண்ணும்போது எதிலும் முந்திக்கிறியா? ரேஷன் கார்டில் அரிசி இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறான்ட்டான், சோறை சாப்பிடுவீனியா? சாப்பிட மாட்டேன். முதலாவது ஆளாக போய் பைபிள் எதையாப்பா எதுவும் வீட்டில் வை, நான் போய் அந்த 1000 ரூபாய் வாங்கின்னு வந்துடுறேன், நான் அந்த 1000 ரூபாய் முதல்ல வாங்கின்னு வந்துடுறேன், அதுக்கப்புறம் மீதி பார்த்துக்கலாம். இதிலெல்லாம் முந்தி கொள்கிறல்ல, இதிலெல்லாம் முன்னாடி ஓடுறல்ல, இதிலெல்லாம் முன்னாடி செய்கிறல்ல. உன்னை நேசிக்கிற ஆண்டவர், உனக்கு உயிரை கொடுத்த ஆண்டவர், மட்டமாக தாயின் கருவறிலேருந்து பாதுகாத்த வந்த ஆண்டவர், அவரோட காரியம் வரும்போது, அவரோட இது வரும்போது ஏன் முந்தி கொள்ள மாட்டேன்றான்? ஏன் முந்தி கொள்ள மாட்டேன்றான்? தள்ளணுமோ, தள்ளி தள்ளி வேணுமோ? கிடையாது. முந்திக்கொள், முந்தி கொள். அப்போது நம்மளோட வாக்கில் கூட எலிசா வாழ்க்கையில் எப்படி 5 அப்பத்தை கொண்டு கர்த்தர் மிகுதி அடக்க செய்தாரோ, நம்ம வாக்கில் கூட மிகுதியை கர்த்தர் எடக்க செய்ய வேண்டுமானா, நம்ம கண்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கர்த்தர் உண்டாக்க வேண்டுமானா, இந்த கொஞ்சம் வருமானத்தில் கர்த்தர் எனக்கு இப்படி கொஞ்சம் ஆச்சரியத்தை கர்த்தர் இப்படி கொஞ்சம் மிகுதி அடக்க செய்த ஆச்சரியத்தை உண்டாக்க வேண்டுமானா, முதல் பலனை கர்த்தரை கண்டு நம்ம கொடுக்கும்போது நிச்சயமே நம்ம வாக்கில் கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். 2வது, கர்த்தரை முன்னாடி வைக்கும்போது நிச்சயமாக நம்ம வாக்கில் ஆசீர்வாதம் கொடுக்குற அவர் வல்லவராக இருக்கிறார். கடைசியாக முந்தி கொள்ளும்போது கர்த்தருடைய விஸ்தை எல்லாவற்றிலும் நான் முந்தி கொள்ளும்போது நிச்சயமே நம்ம வாக்கிலே அவர் ஆசீர்வாதம் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தம்மை இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார். Amen, Jesus. Hallelujah. நல்ல ஒரு வார்த்தை நமக்கு